வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 2 தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை மலரில் அகத்தவம் என்றால் என்ன, அதை யாரெல்லாம் செய்ய வேண்டும், எப்போதிலிருந்து செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் விடை சொல்கிறார். வாருங்கள் கேட்போம். அகத்தவம் என்பது வேறொன்றும் இல்லை, அது வடமொழியிலே தியானம் என்கிற அந்த சொல்லின் நேரடி தமிழ் சொல்லாகும். அதாவது ஒருவர் தன்னுடைய உயிராற்றல் மீது, உயிரின் மீது மனம் செலுத்தி சிந்தனையை ஓர்முகப்படுத்தி சிந்தனையை வளப்படுத்துகிற, மனதை வளப்படுத்துகிற ஒரு உத்தி, பயிற்சி முறை, அதுவே அகத்தவம் எனப்படுகிறது என்று அற்புதமான விளக்கத்தை தருகிறார். சரி, இதனை யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், இதனை யாரெல்லாம் வாழ்வின் பொறுப்பை ஏற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் பழங்காலத்திலே வாழ்வை துறந்தவர்கள் செய்வதற்கான ஏற்பாடாக தியானம் அல்லது அகத்தவம் கருதப்பட்டதை மாற்றி வாழ்வின் பொறுப்பை ஏற்றவர்கள்தான் இதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எப்போதிலிருந்து செய்ய வேண்டும்? அடுத்த கேள்விக்கான பதில், மாணவ பருவத்திலிருந்தே. அதாவது ஒருவர் தன்னுடைய வயதிலே ஒரு முதிர்ச்சி என்பது இருக்கிறது அல்லவா, அந்த பருவத்திலிருந்தே தவம் செய்ய முற்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். தியானம் என்பது ஏன் செய்ய வேண்டும்? அடுத்த கேள்வி, தியானம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனானவன் தன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்குகிறது என்றால், தன்னுடைய தாய் தந்தையர் செய்த வினைப்பதிவுகளை வித்தின் மூலமாக பெற்று, அதுதான் சொத்து, அதை கொண்டுதான் அவன் பயணம் தொடங்குகிறது. பிற்பாடு அவன் செய்கிற செயல்கள், சூழ்நிலைகள், இவைகளையெல்லாம் பொறுத்து அவனுடைய வித்தின் தன்மையும் மாறி அது கொண்டு பின்வரும் செயல்கள் அவன் ஆற்றுகிறான். எனவே இந்த முன்ன பெற்ற அந்த வித்தின் மூலமாக பெற்ற அந்த பதிவுகள் இருக்கிறது அல்லவா, அதனை அது ஒருவேளை சரியாக இல்லை என்றால் அதனை சரி செய்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த அகத்தவம் உதவும். முன்வினை பதிவுகளை சீர் செய்து கொள்ள உதவும். அப்படி உதவினால் என்ன செய்யும் என்றால், தொடர்ந்து வாழ்க்கை பயணத்திலே நல்ல செயல்களையே செய்வதற்கான ஆகாமிய கர்மம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள், புகுவினை என்று அருள் தந்தை அவர்கள் அழகாக சொல்லுகிறார். அந்த புகுவினை செம்மையாக இருக்கும் தவம் செய்ய செய்ய என்பதனால் தவம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று அழகாக தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தரும் அந்த விளக்கத்தினை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.